எம்டிஆர் குலோப் ஜாமுன் வச்சு நீங்கள் குலோப் ஜாமுன்ஸாக செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து இதை வச்சு எப்படி கேக் செய்யலாம்னு பார்க்கலாம். 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க, 120 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. பேக்கரி ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேலிங் மிஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 300 ருபீஸ்க்கு இந்த ஸ்கேலிங் மிஷின் கிடைக்குது. 150 கிராம் குலோப் ஜாமுன் பவுடர் எடுத்துக்கோங்க. 50 கிராம் வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. எந்த பேக்கரி ஐட்டம்ஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் பர்ஃபெக்டாக வரும். தேவையான பொருளை எடுத்தாச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட்டரை வந்து க்ரீம் பண்ணிக்கலாம். நம்ம எடை போட்டு எடுத்த 120 கிராம் சுகரை பவுடர் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் ஆட் பண்ணிக்கங்க. பட்டரையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அது வரைக்கும் பண்ணணும். நம்ம எப்பயுமே கேக் செய்யறதுக்கு முன்னாடி அந்த கேக்கோட மோல்டை வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வைக்கணும். கேக் மோல்டில் கீழே பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் போடணும். அதுக்கப்புறம் சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்டரை வச்சு நல்லா அப்ளை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒட்டாமல் கேக் கிடைக்கும். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் பிளெயின் பேப்பர் கூட கீழே பாட்டமில் போட்டுக்கலாம். ரெடி பண்ணி தனியாக வச்சுருங்க. பட்டரும் சுகரும் நல்லா க்ரீம் ஆனதுக்கப்புறம் ரவையை ஆட் பண்ணிடுங்க. ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பட்டரோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். ரவை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சமயத்தில் குலோப் ஜாமுன் பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த குலோப் ஜாமுன் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா குலோப் ஜாமுனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பவுடரில் அங்கங்கே கட்டி இருக்கும். அந்த கட்டி எல்லாமே கரையணும். பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் எடுத்து ஊற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஸ்ட்ரெச்சாக பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், இது ஒரு ஐஸ்கிரீம் பதத்தில் வந்திருக்கு. இந்த பதம் தான் நமக்கு தேவை. பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கிற கேக் ட்ரேவை எடுத்துகிட்டு செஞ்சு வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். சமமாக எல்லா பக்கம் பரவுற மாதிரி அந்த கேக் பேட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரேவை வந்து லைட்டாக தட்டி கொடுங்க. தட்டும் போது என்ன ஆகும்னா எல்லா பக்கம் சமமாகும். சமமானதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிஸ்தா, பாதாம், முந்திரி, திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி, செரி எது வேணாலும் போட்டுக்கலாம். பேக்கிங் அவனில் வைக்கிற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் வைங்க. குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் கீழே மணல் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுவும் 30 நிமிஷம் வைங்க. 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். பர்ஃபெக்டான கலரில் பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் குக் ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன குவான்டிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டான ப்ராடக்ட் கிடைக்கும். அதுபோக உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும்.